ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் பார்ப்போம். சுக்கு பொடியுடன் வெல்லம் தேன் இரண்டையும் சேர்த்து நன்கு கலந்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து சாப்பிடலாம். டேஸ்டாக இருப்பதோடு சுக்கு சீரண சக்திக்கு நல்லது. குலாப் ஜாமுன் பாகு மீதமாகிவிட்டால் அதில் மைதாவை சிறிது சிறிதாக சேர்த்து பிசைந்து சப்பாத்தி போல திரட்டி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எண்ணெயில் பொரித்தால் சுவையான பிஸ்கட் தயார். வீட்டிலேயே ஜாம் தயாரிக்க விரும்பினால் சரியான பழுக்காத பழங்களையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஜாம் விரைவில் கெடாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது அதில் சிறிது சோம்பை தூளாக்கி தூவினால் உருளைக்கிழங்கு வறுவல் கம கம வாசனையுடன் இருக்கும். இரவு நேரங்களில் சமையலறையில் 0 வாட் பல்பை எரியவிட்டால் சமையலறையில் கரப்பான் பூச்சி நடமாட்டம் குறையும். கேக் செய்யும்போது அந்த கலவையில் சிறிதளவு தேன் சேர்த்தால் கேக் மிகவும் சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். சேனைக்கிழங்கை வேக வைக்கும் முன் ஒரு வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சிறிது உப்பு போட்டு வெடிக்கும் வரை வறுக்கவும். பிறகு நீர் ஊற்றி கொதித்து வெந்ததும் கிழங்கை போடவும். விரைவில் பதமாக வெந்து பக்குவமாகவும் சுவையாகவும் இருக்கும். வாடிப்போன காய்கறிகளை வினிகர் கலந்த தண்ணீரிலோ உப்பு தண்ணீரிலோ 10 நிமிடம் போட்டு வைத்த பிறகு எடுத்து சுத்தம் செய்து பயன்படுத்தினால் புதியது போலவே இருக்கும். வெங்காய பஜ்ஜி செய்யும்போது வெங்காயத்தை சிறிதளவு வதக்கி பஜ்ஜி செய்தால் வட்டம் பிரிந்து வராது. குழம்பு வைக்க வெங்காயம் தக்காளி காய்கறிகளை வதக்கும் போது வெங்காயம் காய்கறிகளை முதலில் வதக்கிவிட்டு அதன் பின்னர் தக்காளியை சேர்த்து வதக்கினால் குழம்பு பார்க்கவே அழகாக இருக்கும், ருசியும் அதிகமாக இருக்கும். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது தேங்காய் துருவலுடன் தேங்காய் தண்ணீரையும் சேர்த்து அரைத்தால் பஞ்சு பஞ்சாக அருமையான ஆப்பம் தயார். குருமா, கிரேவி, நூடுல்ஸ் போன்றவற்றுக்கு தக்காளி சேர்ப்பதற்கு பதில் தக்காளி கெச்சப் சேர்த்து சமைத்து பாருங்கள். நிறமும் சுவையும் சூப்பராக இருக்கும். காரம் சேர்த்து செய்யும் பலகாரங்களுக்கு காரப்பொடி போடாமல் பச்சை மிளகாயுடன் காய்ந்த மிளகாய்கள் சேர்த்து அரைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் பலகாரங்கள் சூப்பராகவும் நல்ல நிறமாகவும் இருக்கும். கருவேப்பிலை துவையல் அரைக்கும் போது சுக்கை உப்பு தடவி தணலில் சுட்டால் அது உப்பிக்கொண்டு வறுபடும். அந்த சுக்கையும் கருவேப்பிலை சாமானோடு சேர்த்து அரைத்தால் அந்த துவையல் மிகவும் ருசியாக இருக்கும். வாயு உபத்திரம், சளி தொல்லை, உடல் வலியும் போகும். சிபேளா ஹூளி செய்யும்போது அரிசியுடன் சிறிதளவு ஊற வைத்த ஜவ்வரிசியும் சேர்த்தால் சாதம் மிக மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். ஆளாக்கு அரிசிக்கு 1 அல்லது 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி போதுமானது. பப்பாளி இலை சாறை எடுத்து தேமலின் மீது தேய்த்து வந்தால் நாளடைவில் குணம் கிடைக்கும். பப்பாளி பழத்தை நன்கு மசித்து பால் ஏட்டுடன் முகத்தில் தேய்த்து கடலை மாவும் தயிரும் கலந்து முகத்தை கழுவினால் முகம் பளிச்சென இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.